ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இது ரீசெண்டாக வந்து நாங்கள் மூணார் போனப்போ எடுத்த வீடியோஸ். எந்த எடிட்டும் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். எதுக்கு ஆஃப் பண்ணி கொடுத்தா? ஆங்க அப்படி கொடுத்தேன், நீங்கள் தான் ஆஃப் பண்ணி. எப்படி இப்போ நல்லா சூப்பராக எவ்வளோ ஸ்பீடாக போகலாம்? ரெண்டு ஒரே மாதிரி. BMW 3 BMW. வரேன் எவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம வண்டிக்கு சூப்பராக இருக்குன்ட்டு கம்பி எடுத்துட்டு தான் ஆகணும். எல்லா பக்கமும் நல்லா இருக்கும் தம்பி. ரொம்ப தரக்குள்ள எப்படி எத்தனை பாட்டு தரேன். இதில் பாட்டு வராது. மூணார் ஃபுல்லுமே வந்து இங்கே டீ தான் அதிகமாக இருக்குது. டீ எஸ்டேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே இதில் படுத்து உருளலாம் போல் அப்படி இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அப்படியே கரடு முரடாக அந்த மாதிரி. இது தூரத்துலேருந்து பார்க்க தான் அழகு, பக்கத்துலேருந்து பார்த்தா அப்படியே குத்துது பயங்கரமாக. அதோடையும் அவங்களோட லைஃப்பும் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோம், சூப்பராக இருக்குது பார்க்க, எவ்வளோ இயற்கை அழகு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. பட் அவங்களோட லைஃப் எல்லாம் அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அப்பப்போ அந்த பரதேசி மூவி வந்து மைண்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அச்சச்சோ, இந்த மாதிரி தானே நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து இப்படி கஷ்டப்பட்டு இப்படிலாம் அதெல்லாம் உருவாக்கி அந்த மாதிரி அப்படி போயிட்டேன் நான். எடுத்த வீடியோஸ் எல்லாமே அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது விலாக்லாம் சொல்ல முடியாது. இது வந்து அப்படியே வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எங்கே முதல்ல இருந்து அதே சொல்கிறீங்களே? எங்கே? ஓ அப்படியா? சும்மா அப்படிதான் உட்காரு. டோலி ஃபஸ்ட்டு. தஷ்மா நல்லா பிடிச்சிக்குங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாரு சாஞ்சுக்கிறது. அங்கே கேட்டாங்க. அவங்களே கொடுங்க. ஃபோனை கொடுத்துருவேன். ஃபோனை கொடுத்துருமா? எங்க? அங்கே பாப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் சொல்லுங்க. யானை மேலே யாரு? குட்டி யானை பாரு. இங்க பாருங்க, பாய் சொல்லுங்க. நீ வீடியோவா? இப்படி வீடியோ கால் எப்படி வச்சிருக்கு? ஸ்டைலு காலை ஸ்டைலாக வச்சிருக்குது. ஃபோட்டோக்கு போஸ். ஃபோட்டோக்கு போஸ் பாரு. போஸ் கொடுக்குது. காலை ஸ்டைலா காலை வச்சிருக்கு. இப்போ ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. வாய்க்கிட்ட
நம்ம பிள்ளைய அங்கே மேலே இருக்கும்போது நம்ம கீழேருந்து ஃபோட்டோ எடுப்போம். இத்தினூண்டு செயினை கட்டி சூப்பர். யார சொல்றீங்க? ஹாய். என்ன இந்த பக்கம் வருது? ஆ இது பக்கத்துல வருது. நல்லா இருந்துச்சா? இப்படியே ஆடி 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 பார்க்கிங் போயிட்டா. பார்க்கிங் லாட்ல அவ்வளோதானா? டைம் முடிஞ்சிருச்சோ? அவ்வளோதான். வந்து சாஞ்சு நின்றுக்கிறோம். ஐயோ போன் வாங்கிக்கங்க. பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. ஆ கீழே வந்து போட்டோ இந்த வரேன். அவர்கிட்ட போன் இருக்கு. அதையா? ஆமாம். நல்லா இருந்துச்சா? இப்படியே ஆடி 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 பார்க்கிங் போயிட்டா. பார்க்கிங் லாட்ல அவ்வளோதானா? டைம் முடிஞ்சிருச்சோ? அவ்வளோதான். வந்து சாஞ்சு நின்றுக்கிறோம். ஃபோன் வாங்கிக்கங்க. ஃபோனு ஃபோனு அங்கே பாருங்க. ஓகே. அந்த வழியிடம் இதில் வந்து ஷார்ட்ஸுக்காகவும் லாங் வீடியோக்காகவும் மாற்றி மாற்றி எடுத்த கண்ணாடி போடக்கூடாது. ஒன்று அப்லோட் பண்ணவும் உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி இருக்கும். குழப்பம் இல்லையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அப்போ நீ நல்லா பார்த்துட்டு இந்த வரலாம். டெஸ்டினேஷன் வந்து ஒருவேளை reach ஆகுற விழுந்துருச்சுன்னா? வரைக்குமே நான் ரோப் கார்னு தான் நினச்சேன். இந்த மாதிரி வந்து ஜிப் லைனில் வந்து போகிறதுன்னு தெரியாது. எல்லாம் மாட்டி ஏதோ ஒரு என்ன நடக்குது அப்படின்னு இது பண்ணுறதுக்குள்ள அப்படிலாம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரினா நான் கத்தி அம்மா நமக்கு வந்து சும்மா யானையில் ஏறுறதுக்கே பயந்த ஆள்னா இதில் அடுத்த ஸ்டாப்பில் போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணால் நம்ம போக முடியுமா? அம்மா பயம் எனக்கு. அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தம்பி ரெடின்ட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு நம்ம வந்து பயமுறுத்தக்கூடாது, ஏன்னா எனக்கு அந்த ஃபோபியா இருக்குது. நம்ம உள்ளதை வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து இது பண்ணிடக்கூடாது, அந்த இதுவும் இருக்குது. எனக்கு அனுப்பவும் மனசு இல்லை. எனக்கு இப்போ நினச்சாலும் வேர்க்குது, அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. அப்படியே அதுவும் அந்த ஸ்டார்ட் பண்ணி சர்ன்னு விட்டாங்க பாருங்க, அப்படியே அம்மா என் பிள்ளை ஆமாம் அதில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஐயோ இன்னும் இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு நைட்லாம் தூக்கமே வரல. என்ன வேலை பார்த்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி அப்படி நான் சொல்லிட்டேன், தம்பி இதை மறந்துடு, இனிமேலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி. இது ஏதோ வந்து அப்படியே மிஸ்டேக் அப்படி நடந்தது ஒரு விஷயம். என்ஜாய் பண்ணுங்க. Enjoy! மாடி ஏறி போறான். வரா அங்கே இது வந்துட்டு ₹200 கொடுத்து இந்த ஒருத்தவங்க நமக்கு வந்து கைட்லைன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போனது. அவருக்கு வந்து டைம் ஆயிடுச்சு போல், அதனால இருட்டில் வந்து இவங்களை என்ன கூட்டிகிட்டு போய் காட்டுறதுன்னு சொல்லிட்டு கேரளா ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் எங்களை கொண்டுட்டு வந்து விட்டு, நாங்களும் சரி என்னமோ இருக்கு போலன்னு பார்த்தா உள்ள வெறும் லைட்டு பூச்சி. லைட்டு பூச்சி நீங்களாம் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. அதை நாங்கள் பிள்ளைங்கள்லாம் லைட்டு பூச்சின்னு தான் சொல்லுவோம். அப்படியே முச்சிருச்சு. அப்போ மூச்சு விடவே பயந்து கிராஸ் பண்ணி ஆனால் போய் ஆகணும். அந்த மாதிரி எதுக்குடா போனோம், லைட்டு பூச்சி வைக்கிறத பார்க்கவா போனோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வேறு எதுவுமே இங்கே பார்க்கல. அப்படியே இதை மட்டும் பார்த்துட்டு என்ன அன்னைக்கு 3 இது பார்த்தோம் ₹300 அப்படின்னா, அது அந்த எலிஃபெண்ட்டு, அப்புறம் அந்த ஜிப் லைனு, அப்புறம் இது அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு நாள் டூர் முடிச்சு அப்படின்ட்டு. இதை பாருங்களேன், இது வந்து பனானா. நம்ம அதில் வந்து எப்படி தார் விடும், பட் இது எப்படி இருக்குது பாருங்களேன், பிங்க் பனானான்னு சொன்னாங்க, மெடிசின். இதெல்லாம் வந்து பார்க்க திருப்பி திருப்பி அதுவே இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மளே அறியாமல் வந்து நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் இதுவே இருந்தாலுமே அவ்வளோ அழகு பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த க்ரீன் தெரியுது, இந்த க்ரீனில் கரெக்டாக டாப்பில் வைங்க. க்ரீனோட டாப் இப்போ எந்த பலூன் எய்ம் பண்ணுறியோ, அந்த பலூனோட அந்த இப்படி கருவச்சு இருக்கா, இங்கே பாரு, என்ன பாரு சரி, இங்கே பாரு, இது
அவ்வளோதான் அதான் இவங்க ஏற்கனவே அடிச்சேமோ. இங்கே என்ன என் கையை பாரு பலூன் இந்த இடத்துல அடி மேலே டாப்பில் அடி அவ்வளோதான் தம்பி தம்பி அப்படியே பிடிச்ச தம்பி நான் சொல்லி கொடுத்தது தெரியுதுல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 2 அப்படியே மிஸ் பண்ணேன். தம்பி நான் சொன்னேன் கரெக்ட் டைமு மம்மி 2 மிஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஆனால் நம்ம மற்ற 8ஐயும் அடிச்சிடணும். ஏய் எய்ம் பண்ணியா பண்ணலையா எய்ம் பண்ணால் அப்படி போகும் மம்மி அடி மம்மி அடிக்கணும். இப்போ பாரு கஷ்டமே. இந்தா எப்படி நான் அடிக்கிறேன் இதை எப்படி நான் ஒன்றும் எந்த பலூன் அடிச்சு போக இப்படி எடுக்கணும் தர்ஷின். எந்த பலூன் ரெண்டையும் சேர்த்து என்னமோ எந்த பலூன் அடிக்கிறேன் ப்ளூவா இந்த ப்ளூவா ஆ சொல்லி அடிக்கல கில்லி தர்ஷின் ஏடா போடா தம்பி அண்ணா அடிச்சிடட்டும். கையை இது பண்ணி தம்பி இங்கே பாரு அந்த பலூனோட டாப் இருக்கிறது நீ இப்படி நிமிஷம் சொல்ல இங்கே பாரு இந்த இருக்கா இங்கே இது இருக்கா ஒன்று கேப்பு இதில் ஒன்று உள்ள உருண்டமே இருக்கா அதோட டாப்பில் வரணும் அந்த பலூன் ஒன்று இந்த இடத்துல பலூன் இவ்வளோ இருக்கும் இந்த இடத்துல ஏமா பலூன் அவ்வளோதான் வேலை நீ இன்னொன்று அடி லாஸ்ட்டா ரெண்டு இல்லையா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒன்று waste ஆ போச்சு 3 வேஸ்ட்டாக போச்சு 4 வேஸ்ட்டாக போச்சு 3 தம்பி 2 நீ வந்து அந்த ஒயிட் எய்மு 3 ஒயிட்டில் ஏதாவது ஒரு ஒயிட் எய்முன்னு தெரியுது இந்த நான் கேப் 2 தம்பி 1 அதுக்கப்புறம் நான் 1 வேஸ்ட் பண்ணேன் எல்லாம் மொத்தம் 4 வேஸ்ட்டாக போச்சு. ரெண்டு இங்கே எப்படி பேலன்ஸ் பண்ணிக்க அப்போ தான் அடி பாப்பா எதை எய்மெண்ட்டு அதை எய்மெண்ட் அடி பாப்பா அதான் அமுக்கு ஃபஸ்ட் எய்ம் பண்ணிக்க அதுக்கப்புறம் அமுக்கு ஃபஸ்ட்டாக கேமரா எடுத்தாங்க அடி ஏன் வராது ஃபஸ்ட் நீ பேலன்ஸ் எடு எது எது எய்ம் கரெக்டா எய்ம் கரெக்டா எய்ம் வை நான் பிடிச்சிக்கிறேன் ஓகேவா அப்போ அடி அவ்வளோதான் எவ்வளோ பாயிண்ட் இருக்கு பரவாயில்ல ரமீந்தா அடி இது ரொம்ப அதோட கஷ்டமாக இருக்கும் அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆகும் நல்லா இருக்கணும் ஸ்ட்ரெச் பண்ணி இதை வச்சு நல்லா அதை பிடிக்க தேவை எதை பிடிக்க தேவையில்ல நான் இதில் பிடிக்குமா ரெண்டு பேரில் வச்சு நோய் மேலே சாரி அடி நீ அதை பிடிக்க வேணாம் நல்லா நல்லா இன்னும் இப்போ அட்ரா கையடி என்னாச்சு ஃபோர்ஸ் பத்தல இங்கே மூவ் ஃபேஸ் நேரம் இல்லை சைடு இன்னும் நல்லா இல்லை முடிஞ்ச அளவுக்கு நல்லா இல்லை வெளியில் வந்துடக்கூடாது மேலே நல்லா இது சரண் விடு அப்படியே நல்லா இது சூப்பர் என்னோட வீடியோ வந்துச்சு பாப்பா என்னோட பாயிண்ட் தான் இங்கே சைடில் நில்லுங்க மீ நேராக நிற்காம ஸ்ட்ரைட்டில் வைக்காத கண்ணு மாதிரி நல்லா இழு நல்லா இழுக்கணும் நல்லா இழு இங்கே இந்த பக்கம் வெளியே பிடிச்சிட்டு நல்லா இழு பார்க்காத சைடில் நின்று திரும்பி பாருங்க மீ நீங்கள் இப்படி நில்லுங்க இப்படி நில்லுங்க ஆ இன்னும் தள்ளி போயிட்டு இழு இழுக்கவே இல்லை இன்னும் இல்லை வெளியே மேலே தூக்கு ரைட்டா கையை மேலே தூக்கு இன்னும் இல்லை
ஆ நான் ஏழாக்கில் தச்சு இந்த இன்னொன்று லாஸ்ட்டு வந்து அடிச்சிருமோ ஃபேஸில் பயமாக இருக்கும். நீ அடிச்சிட்ட ஒட்டிடுச்சு ஆனால் விழுந்து இன்னும் லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்குல்ல. நீ என்னையோட வின்னு தான் சரி ஸ்ட்ரைட் அல்ல அந்த சென்டர் பாயிண்ட்க்கு பக்கத்துல போனா தானே நின்னு நல்லா இரு 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 அடி அப்படி ஏய் இதுக்கு இதே ஏன் வெளியில் இருந்தால் எப்படி போகும்? சரி நான் கண்ணை மூடிட்டேன். கண்ணு இருக்கு கண்ணு பார்த்துட்டு போகும். இல்லை 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 இது சரி நல்லா இதுதான் ஆக்சுவல். ம் தம்பி லாஸ்டா இன்னும் இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு. தம்பி தான் நீ வச்சுக்கோ இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன adjust பண்ணிக்கலாம். எஸ் அண்ணாக்கு ஒன்று உனக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா. இன்னொன்று பக்கத்தில் படிக்க சாமி கீழே இருக்கு. தம்பி படிச்சிடும். சூப்பர் தம்பி பாப்பா சாரி. ஆர்ச்சரி கேட்கறதுக்கு இதெல்லாம் நல்லா ஸ்போர்ட்ரா தம்பி ஆர்ச்சரி. அதுக்கு நம்ம கண்ணை ஒழுங்காக வச்சுக்கிறோம்ல. இந்த பக்கத்தில் இன்னும் வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி ஏதோ பாப்பா தெரிஞ்சிருச்சு ஐடியா தெரியும். கொஞ்சம் மேலே பிடி கையை மேலே பிடி சென்டர் ஆகி மேலே. என்னடா இது வந்து ஒரு கார்டன் போனோம். ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. ஃபுல் டயர்டு, நடக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கெல்லாம் எப்படி தான் டெய்லி மலை ஏறி இறங்கி அதோட சர்ஃபேஸே வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு நடக்கிறதுக்கே. முட்டி வலி மூட்டு வலி எல்லாமே வந்துருச்சு. அப்படியே ஆல்ரெடி இருக்குதான், அதை அப்படியே கிளப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் எதுக்கு இந்த டூரு அப்படின்ற மாதிரி. 60 வயசுக்குள்ள அம்புட்டு அம்சமும் அப்படியே இருந்தால் நடக்கிறேனா தவக்கிறேனான்னு தெரில. போகிற போக்க பார்த்தா இப்போவே எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கிறணும் போல் லைஃப்பில். இந்த மாதிரிலாம் போய் வருங்காலத்துல எல்லாம் நம்ம எங்கே இந்த மாதிரிலாம் நினச்சே பார்க்க முடியாது போல் வலிக்கிற வழியில். எல்லாமே வந்து சும்மா நார்மலாக ஃபோனில் எடுத்த வீடியோஸ் தான். இது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பாருங்க தம்பி போன பாத்திரம் போச்சு. அது டீ பிளான்ட் காலையில் போட்டு வச்சுருக்காங்க. தேவலாம். தம்பி இதான் பேப்பர் தம்பி ஃபோன் வெளியே வைக்காதம்மா. இந்த ஊர் பேர் மாட்டுப்பட்டி. மாடு அதிகமான மாடு இருக்குங்க. எல்லா மாடு இருக்கு, எல்லா நாட்டில் உள்ள மாடு இருக்கு. பாப்பா நீ பாப்பா தம்பி நீ பாப்பா
இது வந்துட்டு லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இது வந்து குளத்துல எல்லாம் இந்த மாதிரி மீன்லாம் இருக்குல்ல, சாமி குளத்துல. அப்போ அதுக்கெல்லாம் காலை விடணும்னு ஆசையாக இருக்கும். பட் அதுக்குள்ளேலாம் அலௌடு இல்லைல்ல. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காலை வச்ச உடனே அப்படியே கொய் 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 கொய்ன்னு வந்து மொச்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ரொம்ப வெறியா இருக்கு. ஒன் மோர். தூக்கி போட்டு ஓகே ஓகே வந்துருச்சு போட்டு. ஓகே வாங்க வாங்க. இது வந்து அங்கே தேயிலை பறிக்கிறவங்க காஸ்டியூம் மாதிரி நமக்கு இது பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. இதுக்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சும்மா அப்படி எடுத்தது. ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் லைஃப்பில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒன்று இல்லை. அதனால சரி இனிமே அடிக்கடி பண்ண போகிறதும் இல்லை. அதனால பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசையாக அதெல்லாம் வீடியோ எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கு. இதில் வந்து கத்துக்குட்டி. ஸோ வந்து எப்படி எடுத்து எப்படி பண்ணுறது இதெல்லாம் தெரில, எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் வந்து இதில் கொடுக்குற ஆதரவு வந்து இந்த வீடியோவுக்கு நான் இன்னும் வந்து நான் எங்கெங்கே போகிறனோ, நாங்கள் ஃபேமிலியோட எங்கெங்கே போகிறோமோ வீடியோஸ்லாம் எடுத்து நான் வந்து விலாகாக போடுறேன். ஓகே, நல்லாவே போடுறேன் இதை விட. ஓகே, இது சும்மா வீடியோஸ் தான். இனிமேல் வந்து நான் நல்லா போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். கை ஷோல்டர் ஓகே. அப்படியே கேமரா பாருங்க. எஸ் ஓகே பர்ஃபெக்ட். வெயிட் பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணுங்க. சும்மா நீங்க தான் பேசுங்க. அந்த ஏரியா வாங்கிடலாம். நீங்க அப்படி சும்மா ஏதாவது பேசிக்கோங்க. அதை வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி இந்த வீடு இங்கே கையில் பட்டுட்டு அப்போ பூச்சி கடிச்சு ஸ்டார்ட். ஸ்டார்ட்.